பூங்காட்டு திரும்பவும் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆனந்தி வீட்டில் அதுக்கப்புறம் குமரன் வீட்டில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி செலிப்ரேஷனில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வந்து கடையில் எவ்வளோ பணம் வசூலாயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா 1,00,000க்கு மேலே வசூலாயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து குமரன் வீட்டில் எல்லாருமே வந்து தீபாவளியை ரெசார்ட் போய் அங்கே தங்கி கொண்டாடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆனந்தி வீட்லேயும் கூப்பிடுறாங்க. ஆனந்தி வீட்லேயும் எல்லாரும் பார்த்திங்கன்னா ரெசார்ட் போகிறதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்களும் கிளம்பி வராங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக ரெசார்ட் போய் இந்த மாதிரி வந்து தீபாவளியை கொண்டாடுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா குமரனோட அம்மாவும் அப்பாவும் ஆனந்தி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நல்லாயிருக்கும்னு பேசிக்கிறாங்க. இதை பற்றி குமரன்கிட்டையும் பேசுகிறாங்க. குமரனுக்கு பார்த்திங்க அப்படின்னா குமரன் மனசுலேயும் ஆனந்தி வந்து இருக்காங்க. அதனால் நான் இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு ஆனந்தி கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க. ஸோ குமரன் வந்து ஆனந்தி கிட்ட இந்த விஷயத்த பேசிடுவாங்களா, பேசினதுக்கப்புறம் ஆனந்தி வந்து அவங்க லைஃப்பில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற உண்மையை சொல்லுவாங்களா, அந்த உண்மையை சொன்னதுக்கப்புறமும் குமரன் வந்து ஆனந்தியை வந்து ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.